மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. பராசக்தியினுடைய ட்ரெய்லர் வந்திருக்கு, பார்த்துருப்பீங்க. ஜனநாயகன் ட்ரெய்லர் வந்துச்சு, அதையும் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பராசக்தி ட்ரெய்லருக்கும் ஜனநாயகன் ட்ரெய்லருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, எந்த படம் எந்த விஷயத்தை பேசுது அப்படின்னு நீங்கள் ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம பேச போகிற விஷயம் பராசக்தி ட்ரெய்லரில் சொல்லப்பட வேண்டிய விஷயத்த எப்படி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு சினிமா அப்படின்னு சொன்னாலே நம்ம தமிழ்நாடு ப்ளஸ் வந்து தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசியலையோ சினிமாவையோ பிரிக்கவே முடியாது. நம்முடைய அரசியலும் சினிமாவும் எப்பவுமே ஒன்னோட ஒன்று பிணைஞ்சுதான் இருக்கும். இங்க சினிமாவில் வந்து பல முதலமைச்சர்கள் உருவாயிருக்காங்க. இப்போ அதை நம்பி தான் சில பேரும் மறுபடியும் நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கலாம்னு சொல்லி களத்துல இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ பராசக்தி பேசுகிற இந்த படத்தை, இந்த பேசுகிற அரசியலை ஏன் வந்து ரொம்ப மக்கள் உன்னிப்பாக கவனிக்கணும், இது என்ன முக்கியமான அரசியல் பேசுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய உணர்வும் நம்முடைய மாநிலத்தினுடைய மொழி சார்ந்த விஷயத்தையும் மிக தெளிவாக ஆணித்தரமாக தமிழ்நாடு எவ்வளவு தூரம் எத்தனை காலத்துக்கு முன்னாடியே எதிர்ப்புகளை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கு. அதன் காரணமாக தான் உயிரோட்டமாக இன்னைக்கு நம்ம மொழியை காப்பாத்திக்கிட்டே இருக்கோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாடு முழுக்க வந்து ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க அந்த மாநிலங்கள்ல மாநில மொழின்னு ஒன்று இருக்கும். அந்த மாநில மொழியை வந்து கரெக்டா அவங்க ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எங்கெல்லாம் ஹிந்தி வந்து உள்ள நுழைஞ்சிருச்சோ, உள்ள நுழைஞ்ச உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாநில மொழி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து அழிக்கப்படும். அப்புறம் வந்து ஹிந்தி மட்டும் பிரதானமாக பார்க்கப்படும், பேசப்படும். ஆனால் ஹிந்திக்குன்னு தனியா எங்கேயாவது மாநிலம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எங்கேயுமே கிடையாதுங்க. அப்படியே ஹிந்தியை ரொம்ப மையப்படுத்தி பேசுறாங்க, இந்தி ஏன் மையப்படுத்தி கொண்டு வர முயற்சிக்கிறாங்க, இந்தி மொழி ஆட்சி மொழி ஆக்கணும்னு ஏன் வந்து துடிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு வந்து ஒரே நாடு ஒரே கொள்கை ஒரே மொழி அப்படின்னு பேசுற யார் அப்படிலாம் பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க மக்கள் விரோத செயலில் ஈடுபடுறவங்க தான் பேசுவாங்க. இது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல மொழிகள் பன்முக தன்மை கொண்ட நாடு. இது யூனியன் டெரிட்டரி தான், கம்ப்ளீட்டா எல்லா இடங்களையும் வந்து யூனியன் டெரிட்டரியாகவும் மாநிலங்களாகவும் எல்லாமே கூட்டு கலவையாக யூனியன் கண்ட்ரி தான் இது. யூனியன் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. யூனியன் அதாவது என்னன்னா ஒன்றியங்களுடைய விஷயங்கள் தான் நம்ம நாட்டை வந்து நம்ம அப்படிதான் பிரிச்சு வச்சிருக்கோம். நீங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மொழி இருக்கு இல்லையா, அந்த மொழியை அந்த மாநில மக்கள் காப்பாத்திட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஏதோ ஒரு விதத்துல அவர்கள் அந்த மொழியை விட்டு கொடுக்கறதே இல்லை. இப்ப நீ கர்நாடகா எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர்கள் அண்ணனா தம்பியா தாயா தந்தையா மாமனா மச்சானா பழகுனா கூட மொழின்னு ஒரு விஷயம் வந்துச்சு, கன்னட மொழிக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருவாங்க. சாதி மதங்களை அப்புறம் தூக்கி தூரம் வீசிடுவாங்க. அங்க போய் நீங்க வந்து மொழி மட்டும்தான் பிரதானமா பேசப்படும், அதை மீறி அங்க ஒன்றும் பண்ணவே முடியாது. அது மாதிரி நீங்க வந்து கேரளா எடுத்துக்கிட்டீங்கன்னா, மலையாள மொழி அப்படின்னு சொல்லி வரும்போது அவர்கள் அதுல எல்லாருமே ஒன்னா சேர்ந்துருவாங்க. அங்க ஜாதி பிரிவினைகள்லாம் வராது. அதே உணர்வு தானே எல்லா மாநிலத்திலும் இருக்கும். இப்ப நமக்கு வந்து தமிழ் அப்படின்னு சொன்னா, இங்க தமிழ் ஒன்னா சேருங்கன்னு சொன்னா அதுல பிரிவினைவாதிகளை தூண்டி விடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. ஒரு பக்கம் காசு கொடுத்து தூண்டி விடுவான், ஒரு பக்கம் மத துவேஷத்தின் மூலமாக மத வெறியை தூண்டி விட்டு பிரச்சனை கலப்புவான். இப்ப கூட பாருங்களேன், சம்பந்தமே இல்லை, முருகர் கோயில்ல போயிட்டு வந்து என்ன சொல்லணுமா ஜெய் ஸ்ரீராம்னு பேசுறாங்க. ஜெய் ஸ்ரீராமுக்கும் முருகருக்கு என்னடா சம்பந்தம்னா சொல்ல தெரியாது. அது ஒரு 10 சில்வண்டுகள் பணத்துக்காக ஏதோ வாங்கி கொடுக்குற ஒரு பொருளுக்காக அல்லது வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக அங்க போய் கலவரத்தை தூண்டுறது. சாவர்கர் வாழ்கன்னு வந்து ஒரு கோயில் திருவிழால கத்துறான். சாவர்கருக்கும் இங்க இந்த கோயில் திருவிழாக்கு என்னடா சம்மதம் கேட்டா சொல்ல தெரியாது. சேகர் பாபு வந்து எல்லாம் கொந்தளிச்சாருன்னு பேசுறாங்க இல்லையா, அவர் கொந்தளிக்காத வந்து கொந்தளிச்சதை விட என்ன பண்ணிருக்கணும்னா, அந்த எவன் சத்தம் போட்டாலும் அவனை கூட்டு போய் சுழுக்கு எடுத்துக்கணும். சுழுக்கு எடுத்துனா அடுத்தவன் பேசுறதுக்கு பயப்படுவான். அல்லது அந்த பகுதியில அந்த அவன் கத்தும்போது பக்கத்துல இருந்த மக்கள் வேடிக்கை பார்க்காம அவனை போட்டு பொழந்திருக்கணும். ஏன்னா இங்க வந்து என்ன கத்திட்டு இருக்க நீ, அதை செய்ய விட்டுட்டாங்க. ஸோ இது மாதிரியான சில்வண்டுகளை நம்ம கூட்டத்துக்குள்ளே ஊடுருவ செய்யறாங்க. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப பராசக்தி படம் பேசுகிற விஷயம் வந்து எல்லாரும் பொத்தம்பதுவா இந்தி எதிர்ப்பு பேசுறது, இந்திய எதிர்க்கிற விஷயத்த மட்டும் தான் பராசக்தி பார்க்குதுன்னு சொல்லி அதற்கு எதிராக சொல்லுகிற சொல்லாடலை பயன்படுத்தி பராசக்தி படத்தை வந்து டேமேஜ் பண்ண நினைக்கிறவங்க எல்லாருமே இது வந்து மொழிக்கு எதிரான படம், இந்தி எதிர்க்கிற படம், இது ஒத்துக்க மாட்டாங்க, சென்சார் இதுல கட்டு போடும், சென்சார் வந்து இது அலோ பண்ணாது அப்படின்னு நிறைய உருட்டி பார்த்தாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க வந்து இந்த படம் பேசுற விஷயம் இருக்குல்ல, இது வந்து என்ன பேசியிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்தி எதிர்ப்பு மட்டும் அங்க பேசியிருக்கு. இந்தி எதிர்ப்பு மட்டும் பேசலங்க, எவ்வளவு முக்கியமான விஷயத்தை எல்லாம் மீண்டும் நினைவுபடுத்திருக்கு பராசக்தின்னு பார்க்க. ஏன்னா பொள்ளாச்சி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு எல்லாம் என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா,
பொள்ளாச்சினோட நமக்கெல்லாம் என்ன ஞாபகம் வரும்? டக்குன்னு இப்போ யோசித்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல பெண்கள் மீது நடத்தப்பட்ட வன்புணர்வு பஞ்சாயத்தும் ஆபாச பஞ்சாயத்தும், பெண்களை வந்து ஒரு போக பொருளா வச்சு வீடியோ எடுத்து அவர்களை துன்புறுத்தி பண்ண விஷயங்கள் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் பொள்ளாச்சி அது இல்லைங்க. பொள்ளாச்சிக்கு ஒரு வரலாறு இருக்கு. பொள்ளாச்சிக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் அங்கீகாரம் இருக்கு. பொள்ளாச்சிக்கு, அதுவும் தமிழ் மாநிலத்துல, அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள பொள்ளாச்சிக்கு ஒரு தனி அடையாளமே என்னைக்குமே இருக்கு, அழிக்கவே முடியாது. ஏன்னா முதலாக இந்தியை எதிர்க்கிற மாநிலங்கள்ல எப்பவுமே குரல் கொடுக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அதுல எங்கேயும் மாற்று கருத்து கிடையாது. 1938 இந்திய வந்து இந்தி எதிர்ப்பு அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் குரல் கொடுத்த ஊர் வந்து பொள்ளாச்சி. அங்கதான் முதல் அந்த குரல் எழும்புச்சு. அதுக்கப்புறம் பல இடங்கள்ல தமிழ்நாட்டுல வந்து குரல் வந்துச்சு. நீங்க வந்து வட மாநிலங்களை, குறிப்பா டெல்லியில இருக்கிறவர்களாம் தமிழ்நாட்டை ஏன் அச்சத்தோடு பார்த்துட்டு இருக்காங்கன்னா, எல்லாவற்றிற்கும் சரியான குரலை கொடுக்குற இடம் வந்து தமிழ்நாடு. இங்க தொடங்கி வச்சுட்டாங்க, தீ பரவட்டும். ஏன்னா பராசக்தியில வருது, தீ பரவட்டும். அந்த பேசுகிற வசனங்கள் தெரிவிக்க விடுது. அந்த தீ பரவட்டும்னு தீயை இங்க பத்த வச்சுட்டாங்க அப்படின்னா நாடு முழுக்க பத்தி எரியும். அது வந்து மறுக்கவே முடியாது. அதான் நிதர்சனமான உண்மை. அந்த மாதிரி பொள்ளாச்சியில 1938 இந்திய எதிர்ப்புக்காக குரல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 48 இதே மாதிரி வந்து இந்தி பாடத்தை அது வந்து நம்ம வந்து கட்டாய பாடமாக்கணும், இந்தியை கட்டாய பாடமாக்கணும்னு ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்துட்டு வந்தாங்க. அதற்கு எதிராகவும் வந்து பயங்கரமா பிரச்சனையை கொண்டு வந்தது யாரு அப்படின்னு சொன்னா இதே பொள்ளாச்சி மக்கள் தான். தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல வந்தது, ஆனா ஆரம்பம் வந்து பொள்ளாச்சி. அதுக்கு பிற்பாடு வந்து 1965 மிகப்பெரிய பிரச்சனை. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்தி ஆட்சி மொழியாக்குறது மட்டும் இல்ல, அதுதான் இந்தி தான் நாடு முழுக்க அப்படின்னு சொல்லும் போதுதான் மிகப்பெரிய பிரளயம் வெடிக்குது, மிகப்பெரிய பிரச்சனை வருது. அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து பொள்ளாச்சியினுடைய 2 பள்ளிக்கூடங்களை கொளுத்துறாங்க. 2 பள்ளிக்கூடங்கள் வந்து தீ வைத்து எரிக்கப்படுது. மிகப்பெரிய கலவரம் வெடிக்குதாங்க. கடை வீதிகள்லாம் பெரும் பிரச்சனை நடக்குது. அப்பதான் வந்து அப்ப இருந்த அரசாங்கம் வந்து இராணுவத்தை இறக்கி விடுது. இப்ப தமிழ்நாட்டுல இராணுவம் வந்து துப்பாக்கி சூடு நடத்துச்சு அப்படின்னு சொன்னா டக்குனு இப்ப நமக்கெல்லாம் டக்கு ஞாபகம் வர்றது அப்படின்னா 87 காலகட்டத்துல நம்ம, அதாவது என்னன்னா எம்ஜிஆருடைய கடைசி கட்டம், அந்த காலகட்டத்துல நம்ம இங்க வட மாவட்டங்கள் நடந்த மரத்தலை வெட்டி போட்டு நம்ம வந்து ராமதாஸ் பாமக இப்ப உருவாகல, வன்னியர் சங்கம் நடத்தின மிகப்பெரிய போராட்டம். அப்ப துணை ராணுவ படை வந்து இங்க கடுமையாக தாக்குதல் நடத்துறாங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் வந்து செத்து போயிட்டாங்க. இது நமக்கெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இதுக்கு முன்னாடி 65 பொள்ளாச்சியில இராணுவமே களத்துல இறங்கி கடுமையாக மக்கள் மீது கண்ணாபின்னான்னு துப்பாக்கி சூடு, ஏகப்பட்ட பேர் வந்து செத்து போயிட்டாங்க. இது எதுக்காக நடந்துச்சுன்னா மொழிக்காக நடந்துச்சு. நம்முடைய மொழியை காப்பாற்றணும், இந்தியை இங்க ஆட்சி மொழியாக்க விடமாட்டோம் அப்படின்னு நடத்தப்பட்ட அந்த மிகப்பெரிய போராட்டம். அதனுடைய விளைவாக பல பேர் வந்து அங்க வந்து இறந்து போயிட்டாங்க. ஆனா அந்த இறந்து போன அந்த நபர்கள் இருக்காங்கல்ல, அவர்களை யாருன்னு அடையாளப்படுத்தப்படவே முடியல. யூஸ்வலா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தியாகிகளுக்கான மொழிப்போர் தியாகிகள் அப்படின்னு சொல்லி பல பேர் அடையாளப்படுத்தி அவர்களுக்கு வந்து அரசாங்கம் பல உதவிகள், பென்ஷன் அப்படி இப்படின்னு நிறைய கொடுக்குது. ஆனா ரொம்ப சோகமான விஷயம் என்னன்னா, நமக்கு மிக முக்கியமாக பிரதானமாக இடம் பிடித்த பொள்ளாச்சி படுகொலைகள்னு அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்கு. நீங்க நெட்ல போய் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். பொள்ளாச்சி படுகொலைகள்னு ஒரு பெரிய விஷயமே இருக்கு. ராமசாமின்னு சொல்லி ஒரு எழுத்தாளர், அவர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அது என்ன புத்தகம் அப்படின்னா, என்று தனியும் இந்த மொழிப்போர் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. என்று முடியும் இந்த மொழிப்போர். ஆக்சுவலா என்னன்னா, இந்த மொழி பிரச்சனை இன்னும் நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கு, இன்னும் காலத்துக்கு நீடிச்சுட்டே இருக்கு. ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து அவங்கள வந்து திருப்பி அடிச்சு அனுப்புறோம். ஆனாலும் திரும்ப திரும்ப ஏதோ ஒரு ரூபத்துல, வேறொரு ரூபத்துல நம்மகிட்டே நம்மளோட கூட பழகி துரோகம் மூலமாக நம்மளை வந்து பிடிச்சிட முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு முடிவு கட்டுகிற மாநிலமாகவும் தமிழ்நாடு தான் இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லைன்னு வச்சுங்களேன். ஒவ்வொரு முறை 38 வந்தாங்க, துரத்தி அடிச்சாங்க, 48 வந்தாங்க, விரட்டி விட்டாங்க, 65 வந்தாங்க, அப்பவும் அடிச்சு நவுத்தி விட்டாங்க. 65க்கு அப்புறம் இப்போ நம்ம எந்த வருஷத்துல இருக்கோம்? 26.
2026 இருக்கோம். கிட்டத்தட்ட 65க்கு அப்புறம் 50 ஆண்டுகளை நம்ம நிறைவு செய்திருக்கோம். பொன்விழா, இத பொன்விழான்னு நம்ம சொல்லவே முடியாது. அவ்வளவு சோக நிகழ்வு நடந்து 50 வருஷம் ஆயிடுச்சு. பல பேர் செத்து போயிட்டாங்க பொள்ளாச்சியில. பொள்ளாச்சி படுகொலைகள்னு ஒரு தனி இருக்கு. எப்படி நம்ம வந்து முத்துராமலிங்க தேவருடைய அரஸ்டுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு சம்பவம் நடக்குது, கீழத்தூவல் படுகொலை அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மாநிலமாக பிரிக்கப்பட்ட பிறகு, மொழிவாரி மாநிலங்கள்லாம் பிரிக்கப்பட்ட பிறகு, தமிழ்நாடு தனியாக பிரிக்கப்பட்ட பிறகு, காமராஜர் ஆட்சி காலத்துல 1957 செப்டம்பர் மாசம் 14ஆம் தேதி நடந்த முதல் துப்பாக்கி சூடு, தமிழ்நாட்டிலேயே துப்பாக்கி சூடு, இன்னைக்கு என்கவுண்டர் நம்ம பேசுறோம்ல, முதல் துப்பாக்கி சூடு வந்து கீழத்தூவல்னு ஒரு கிராமத்துல நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு. அவர் 5 பேர் கொன்றுவாங்க. போலீஸ் துப்பாக்கியால சுட்டு கொன்றும் 5 பேரை. ஆனா அந்த 5 பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள்னா இல்ல, பல சமூகத்தை சேர்ந்தவர். ஏன் அந்த 5 பேர் கொல்லப்பட்டார்கள்? அவர்களுக்கான ஏதாவது ஒரு ஒரு விஷயம், அந்த குடும்பத்திற்கு ஒரு நிதி உதவியோ அல்லது ஒரு பென்ஷனோ ஏதாவது வழங்கப்படுதானே இன்னைக்கு வரைக்கும் இல்லை. இதே நிலைமைதான் பொள்ளாச்சி படுகொலைகள்ல, அந்த மொழிப்போர்ல வந்து பாதிக்கப்பட்டு மொழிப்போர்ல சுட்டு கொல்லப்பட்ட சிறுவர்கள்லாம் சாகடிக்கப்பட்டாங்க, பெண்கள் கொல்லப்பட்டார்கள். ஏன் காரணம் என்னன்னா, அந்த இந்தியை எதிர்த்து போராடிய மாணவர்கள் போராட்டம் ரொம்ப தீவிரமாச்சு, தீ பரவுச்சாங்க. அந்த மாணவர்களை தேடி பிடிச்சி அடிச்சு கொல்லணும் அப்படின்ற போது ராணுவம் களமிறக்கப்பட்ட போது அந்த மாணவர்களை பல கிராமங்கள்ல காப்பாத்தி பதுக்கி வச்சிருந்தாங்க இல்லையா. இதனால் ராணுவம் ஆத்திரம் அடைஞ்சு அந்த கிராமங்கள்ல உள்ள புந்து அடிச்சு எல்லாரும், அந்த பொள்ளாச்சியே வந்து ரணகலமாச்சு, ரத்த களரியாச்சு. இது எல்லாத்தையும் பராசக்தி படம் வந்து பேசுது. பராசக்தி ஏதோ சினிமாங்க, ஏதோ வந்து அவர் வந்து சிவகார்த்திகேயன் படம், சுதா கோங்கரா ஏதோ டைரக்ட் பண்ணிருக்காங்க, ஜெயம் ரவி வில்லனா நடிச்சிருக்காரு, ஏதோ வந்து அதர்வாதுக்குள்ள வந்து தம்பியா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சினிமாவை பார்த்து கடந்து செல்கிற மனநிலையோடு நம்ம இருக்க முடியாது. ஏன்னா சினிமா அவ்வளவு ஒரு அரசியல் பேசியிருக்கு. இப்போ பேச வேண்டிய நேரம், அதுதான் மிக முக்கியமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு ஆபத்தான நிலைமையில இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதுக்கு எங்க இருந்தா வெளியே எவனும் கிளம்பி வரலங்க. இங்க இருக்கிறவனே தூண்டி விடுறான், இங்க இருக்கிறவனே உனக்கு அதிகாரம் தர அப்படின்னு ஆசை வார்த்தை சொல்லி உன கூப்பிடுறான், பிரிக்கிறான். 4 மாடுகள் ஒன்னா இருக்கும் போது சிங்கத்தால கூட வந்து அந்த மாடுகளை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அது 4 ஒன்னா சேர்ந்துச்சுன்னா சிங்கமா இருந்தாலும் சரி அது தெரிச்சு ஓடும். அந்த 4 மாடுகளை சதியாலும் துரோகத்தாலும் தனித்தனியா பிரிச்சுட்டா ஈஸியா சிங்கம் ஒரு மாடையா அடிச்சு அது வந்து தன்னுடைய பசியை போக்கிக்கும். ஒரு கட்டத்துல மாடுகள் இனமே இல்லாம அழிஞ்சிரும். அப்படித்தான் வந்து இங்க நீங்க வந்து ஒன்னா இருந்தீங்க தமிழர்கள்ன்ற அந்த ஒரு பேனர்ல நீங்க ஒன்னா இருந்தீங்கன்னா உங்களை எங்களால வந்து ஒண்ணுமே பண்ண முடியல, உங்களுக்குள்ளே உள்ள பூந்து நான் வந்து உங்க துரோகத்தை வச்சு கூடவே பழகி நான் காலி பண்ணிடுறேன், உங்களை பிரிச்சிடுறேன். பிரித்தாலும் சூழ்ச்சி. எப்படி பிரித்தாள முடியும்? நம்ம கிட்ட 2 விஷயத்துல பிரித்தாளலாம். நீங்க யார் என்பதை உங்களுக்கு அடையாளப்படுத்துற விஷயம். நீங்க தமிழர்கள்னு இருந்தீங்கன்னா உங்களை பிரிக்கவே முடியாதுங்க. திரும்பி சொல்றேன் நானு, நீங்க தமிழர்கள் அப்படின்னு சொல்ற அந்த அடையாளத்தோடு இருந்தீங்கன்னா உங்களை எவனாலும் பிரிக்க முடியாது. ஆனா உங்களுக்கு அப்படி சொல்ல மாட்டான். நீ இந்து, நீ கிறிஸ்தவன், நீ இஸ்லாமிய, நீ ஜெயின் அப்படின்னு உங்களை அந்த மதத்தால் பிரிக்கிறதுக்கு ஒரு சதி நடந்துகிட்டு இருக்கு. இந்துக்களே திரண்டு வாரீர் சொல்றவங்க யார் நல்ல அடையாளம் பாருங்க. அயோக்கியப்பருடைய நம்பர் 1 தான் இருப்பான் இந்துக்களே திரண்டு வாரின்னு சொல்றவன் தான். ஏன்னா இவன் அந்த இந்து மக்களை அண்ணன் தம்பியா பழகிறவங்கள, சகோதரத்துவம் பழகிறவங்கள பார்க்க மாட்டான். அதை வச்சு இவன் என்ன அரசியல் ஆதாயம் பார்க்கலாம்னு தான் பார்ப்பான். ஒண்ணு இந்த மாதிரி மதங்கள் ரீதியாக பண்ணுவான், இன்னொன்னு சாதி ரீதியா பிரிப்பான். ரொம்ப பிரதானமான ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஆனா பிரதானமான 2 பிரச்சனை, சாதியாலும் மதத்தாலும் மட்டும்தான் பிரிவினையை உண்டாக்கி மோதலை உண்டாக்க முடியும். பல இடங்கள்ல அதான் நடக்குதுங்க. நீ யார் தெரியுமே, அவன் என்னடா உனக்கு முன்னாடி கால் மேல கால் போடுறான், அவன் காலை வெட்டுறா அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. அவன் உன்னை விட நல்லா படிக்கிறான்டா, நீ எப்பேற்பட்ட, நீ ஆண்ட ஜாதிடா நீ. அவன் உனக்கு கீழே வேலை பார்த்தவங்க, அப்பெல்லாம் நம்ம வீட்டுல வேலை பார்த்தவன்டா, அவன் படிக்கிறான், அவன் படிக்க கூடாது. சமீபத்தில் நடந்துச்சு இல்லையா, வீட்டுக்குள்ள பூந்து போய் வெட்டினான். ஏன்டா வெட்டினு கேட்டா அவன் என்னை விட அதிகமா மார்க் எடுக்கிறான், வாத்தியார் அவனை தான் பாராட்டுறாரு. சாதி வெறியையும் மத வெறியும் தூண்டி மட்டும்தான் இங்க பிரிவினை உண்டாக்க முடியும். இது எல்லாத்தையுமே வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்ப சேர்க்கணும்னா நேரம் கிடைக்கும் போதுல சேர்த்து நேரணும். பராசக்தி படம் அதுல ஒரு மிக பிரதானமான விஷயத்த சொல்லுது. இந்தி மொழியை காப்பாத்திட்டா மாநிலம் உருப்படும். உன் மொழி, சொந்த மொழி, மாநில மொழி, உன்னுடைய தாய்மொழியை நீ காப்பாத்திட்டீங்கன்னா காலத்துக்கு உன்னை எவனால அசைக்க முடியாது. அதை காப்பாற்றுகிற அதை அந்த அழிப்பதற்காக எந்த நேரத்துல எவன் புறப்பட்டு வந்தாலும் அதற்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா மட்டும் தான் இதை நம்ம காப்பாற்ற முடியும். இப்ப நீங்க யோசித்து பாருங்க, இன்னைக்கு இருக்கிற
தமிழ்நாட்டில் இருக்கிற வங்கிகள், ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பல்வேறு நிறுவனங்கள், மக்கள் புழங்குகிற இடம் பேங்க், அதை மட்டும் மனசுல வச்சுப்போம். மற்றதெல்லாம் கூட விடுங்க. பேங்க்ல எங்க போனாலும் இந்தி பேசுகிறவர்கள் தான் அதிகாரிகளாக உட்கார்ந்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அங்க போய் கேட்டீங்கன்னா அவனுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சா கூட பதில் சொல்ல மாட்டான். அப்ப அவனை என்ன செய்யணும்னு நமக்கு தோணும். அயோக்கியத்தனம் இல்லையா அது? அந்த மாநில மொழியில படிப்பறிவு இல்லாத மக்கள் கூட சிறுவாட்டு காசுன்னு எடுத்து வச்சிருக்கிறத வங்கியில போடுவதற்கு வந்தா அவனுக்கு 50 கேள்வி கேட்பான். சொந்த பணத்தை எடுக்கணும்னா 50 கேள்வி கேட்பான். நம்ம என்ன வச்சிருப்பான்னா ஓஏ வச்சிருப்பான், பியூனா வச்சிருப்பான். அதிகார போஸ்ட் கொடுக்க மாட்டான். நீ படிச்சிருந்தா கூட உன்னை தூக்கி வேற மாநிலத்துல போடுவான். நீ போய் அங்க போய் ஹிந்தி தான் கத்துக்கணும். இந்த படம் ரொம்ப பிரதானமா ஒண்ணு சொல்லுது, ரொம்ப தீவிரமா ஒண்ணு சொல்லுது. நாங்க இந்திக்கு எதிரானவர்கள் இல்ல, இந்தி மொழியை திணிப்பவர்களுக்கு எதிரானவர்கள். அப்படியே நெத்தில் ஆடி அடிச்ச மாதிரி ஒரு வசனம். இந்திக்கு எதிரானவர்கள் தமிழர்கள் இல்லை அப்படின்றத ரொம்ப பட்டவர்த்தனமா வெளிப்படையா அந்த படம் பேசுது. அதுதான் உண்மை. இந்தி பேசுகிற மக்கள் எல்லாம் நம்ம எதிரானவர்களா தமிழர்கள் எல்லாம்? அப்படி ஒரு நரேட்டிவை செட் பண்றவனை செருப்படுத்த அடிச்சிருக்குது இந்த படம் பராசக்தி. பிரதானம்ங்க, மிக முக்கியமான விஷயம். ஏன்னா இந்தியை திணிப்பதற்கு என்னைக்குமே நம்ம எதிரானவர்கள் தான், ஆனா இந்திக்கு எதிரானவர்கள் இல்லை. ஆக பராசக்தி படம் நிச்சயமாக அதுவும் தேர்தல் இன்னும் 2-3 மாசத்துல தேர்தலை நம்ம சந்திக்க இருக்கிறோம். தேர்தலில் நாம் யாரை இங்க அமர வைக்கணும்ன்றது மிக முக்கியம். நம் மொழியை யார் காப்பாத்துறா, நம்முடைய மாநிலத்தை யார் அடகு வைக்காம, டெல்லியில போய் அடகு வைக்காம யார் காப்பாத்துறா, பிஜேபி பின்னால போய் யார் ஒளிஞ்சுக்காம இருக்கிறாங்க, இதெல்லாம் மிக முக்கியம். இந்த அடிப்படையில தான் இந்த படத்தை நம்ம பார்க்கணும். இது படத்துக்கான ப்ரமோஷன் கிடையாது, இந்த படம் பேசுகிற அரசியலுக்கான ப்ரமோஷன். உண்மைதான், அந்த அரசியல் உங்களுக்கும் எனக்குமான அரசியல், நம்முடைய மாநிலத்துக்கான அரசியல், நம்முடைய மொழிக்கான அரசியல், நம்முடைய உரிமைக்கான அரசியல். அதை சிவகார்த்திகேயன் நடிக்கிற சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி உட்பட, அதர்வா உட்பட, ஸ்ரீலீலா உட்பட இவர்கள் நடிக்கிற சுதாகோங்கர இயக்கத்துல வந்திருக்கிற இந்த படம் பேசுகிறது. இத்தனை உரிமைகளை பேசுகிற படத்துக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஆளை கொண்டு ரத்தம் நக்கிற படத்துக்கெல்லாம் நமக்கு தேவையில்லை. கேசரி கிண்டி வச்சிருக்காருல்ல, மட்டமான ஒரு புத்தியோட மட்டமான அதாவது அடையாளப்படுத்துகிறேன்ற பேர்ல நான் பெரிய ஆளு அடையாளப்படுத்துறேன், கடைசியில எல்லாரையும் சாட்டையில அடிக்கிற மாதிரி சீன் போட்டாருன்னா ஜனநாயகன் மக்கள் பாக்குற படம் ஆயிருமா? அந்த படம் சொல்லுகிற கேவலமான விஷயத்தை விட பராசக்தி பேசுகிற அரசியல் நியாயமான அரசியல். அதுல அவருடைய டிவிக்கு அரசியல் வச்சிருக்காரு. தளபதி வெற்றி கொண்டான்னா டிவிக்கு அந்த அரசியலை வச்சுக்கிட்டு ஓடி போய் ஒளிஞ்சவன் மக்களுக்காக நான் கூட நிப்பேன்னு சொல்றது அயோக்கியத்தனம். மக்களுக்கு அந்த உண்மை தெரியும். மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் நிப்பேங்க, நான் பண்ற செயல் சூப்பரா இருக்கும்னு சொல்றதெல்லாம் சினிமா டைலாக், விஜய் பேசுற டைலாக்லாம். அதெல்லாம் நேர்ல உருப்படலைன்னு கரூர் சம்பவத்துல பார்த்துட்டாங்க மக்கள். செத்து மடிஞ்சாங்க, மூச்சு திணறி கீழே மயங்கி விழுந்தாங்க. பக்கத்துல நின்று தூக்கி விட துப்பு இல்லாத ஓடி போய் ஒளிஞ்சு விஜய் அரசியலுக்குள்ள வந்தா மக்கள் நம்பிடுவாங்களா? ஜனநாயகன் படம் பார்த்தா ஓட்டு போட்டு அப்படியே முதலமைச்சரை உட்கார வச்சிருவாங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா. அதனால தான் சொல்றேன், இந்த 2 படங்களில பொழுதுபோக்கு படமாக மட்டுமல்லாமல் மொழிக்காக, இனத்துக்காக, உரிமைக்காக, நாட்டை மீட்பதற்காக, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை நிலைநிறுத்துவதற்கான படமாக பராசக்தியை நான் பார்க்கிறேன். பராசக்தி பார்க்க அந்த ட்ரெய்லர் பார்த்த எல்லாருக்கும் அந்த உணர்வு உங்களுக்கு இருந்திருக்கும். அதுவும் இல்லாம பராசக்தி அப்படின்னா அது முதல் சிவாஜி கணேசன் பராசக்தியினுடைய அந்த வேகமும் அந்த வீரியமும் பேசின கோயில்கள் கொள்ளையர் கூடாரமாயிடக்கூடாதுன்னு பேசின வசனம் இருக்குல்ல, இன்னைக்கு வரைக்கும் கோயிலை நம்ம கொள்ளையடிச்சிட முடியுமா, அறநிலைத்துறையை மீட்ட முடியுமா, அறநிலைத்துறை இல்லாம அழிச்சிட முடியுமான்னு சங்கிகள் கும்பல் கொண்டாடிட்டு அதை வச்சுதான் பேசிட்டே இருக்காங்க. ஆட்சிக்கு வந்த உடனே அப்படியே கோயில்களை நம்ம எடுத்துருவோம். இன்னைக்கு வரைக்கும் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல தான் பல கோயில்கள் மிச்சம் மீதியோட உருப்படியா இருக்கு. இல்லைன்னா நிலங்களை வித்து வாயில போட்டுட்டு இருப்பாங்க. ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. பராசக்தி ட்ரெய்லர் தெரிக்க விடுது, தீ பரவ வைக்குது. நிச்சயமாக அந்த படம் ஒரு பிரேக்கிங்காக மிக இந்த தேர்தலுக்கு மிக முக்கியமான படமாக அது இருக்கும்ன்றதுல மாற்று கருத்தை இல்லை. படம் வரட்டும், இன்னும் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசலாம். சென்சார்ல எந்த சிக்கலும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால சென்சாரை வச்சு ஊட்டிட்டு இருக்கிறதெல்லாம் நம்பாதீங்க. அப்புறம் இன்னொரு உருட்டு உருட்டுறாங்க. ஏதோ ஜனநாயகன் படத்துல வசனத்தை விஜயே எழுதினார்னு ஒரு உருட்டு. எழுதி கொடுத்ததே ஒழுங்கா படிக்க தெரியாது, அது மங்குனி. அது இது போய் வசனம் எழுதி என்ன கிழிச்சிட போகுது? அது பேசின வசனம் எல்லாம் பாத்தீங்கல்ல, அதுதான். அதனால இந்த உருட்டுற ஆட்களுக்கு எதையாவது ஒண்ணு கிடைக்கணும். பராசக்தியை மட்டம் தட்டிட்டு ஜனநாயகன் தூக்கி வைக்கணும். நம்ம ரெண்டுமே சினிமாவா பாருங்க, ஒண்ணு பாயிண்ட். ஆனா அதுல எது முக்கிய பிரதானம்னா நாடு, நம்முடைய மொழி, நம்முடைய இனம், நம்முடைய உரிமை.
இதற்கு எந்த சினிமா நமக்கு முக்கியத்துவமா கொடுக்குதோ அந்த சினிமாவை அதிகமாக உயர்த்தி பிடிங்கள்னு சொல்றோம். அவ்வளவுதான். அதை வச்சுக்கிட்டு போலித்தனமா ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டு அரசியலுக்குள்ள ஏமாத்துற வேலை பார்க்கறோம்னா ஓட விடுங்க, செருப்படுத்த அடிங்கன்னு சொல்றோம். மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். நன்றி.